Hello all, வணக்கம். இந்த வீடியோல நம்ம next 10 words அதுக்கான மீனிங் and அதை வச்சு எப்படி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். First word crooked. இதுக்கான மீனிங் bent or twisted. So வளைந்தது இல்லனா முறுக்கப்பட்டது. இத சொல்றதுக்கு தான் நம்ம crooked அப்படிங்கற வேர்டை யூஸ் பண்ணுவோம். இப்போ இத வச்சு எப்படி ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம்ன்றத பார்க்கலாம். Straight trees have crooked roots. இந்த சென்டென்ஸ்க்கான அர்த்தம் நேரான மரங்களுக்கு வளைந்த வேர்கள் இருக்கும். சோ இந்த வளைந்த அத சொல்றதுக்கு தான் நம்ம crooked அப்படிங்கற வேர்டை யூஸ் பண்ணிருக்கோம். செகண்ட் வேர்ட் improbable. இதுக்கான மீனிங் amazing. சோ ரொம்ப திகைப்பானது அத சொல்றதுக்கு தான் improbable அப்படிங்கறத நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ இத வச்சு எப்படி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம்ங்கறத பார்க்கலாம். It's highly improbable that someone would win the lottery twice. சோ இதுக்கான அர்த்தம் யாராவது 2 முறை லாட்டரி வின் பண்றதெல்லாம் ரொம்ப திகைப்பானது. சோ இந்த திகைப்பானத சொல்றதுக்கு தான் நம்ம improbable அப்படிங்கற வேர்ட் யூஸ் பண்ணிருக்கோம். தேர்ட் வேர்ட் dauntless. இதுக்கான மீனிங் brave. சோ ரொம்ப தைரியமானத குறிக்கிறதுக்கு தான் dauntless அப்படிங்கறத யூஸ் பண்ணுவோம். இதுக்கான சென்டென்ஸ் they are all dauntless soldiers. இதுக்கான அர்த்தம் அவங்க எல்லாரும் தைரியமான வீரர்கள். சோ இந்த தைரியமான அப்படிங்கறத டினோட் பண்றதுக்கு தான் dauntless அப்படிங்கறத யூஸ் பண்ணிருக்கோம். ஃபோர்த் வேர்ட் wreck. இதுக்கான மீனிங் break. இதுக்கான மீனிங் உடைக்க இல்லனா சிதைக்கிறது. இதுக்கான சென்டென்ஸ் the accident had left her an emotional wreck. சோ இந்த விபத்து அவளுக்கு ஒரு உணர்ச்சி சிதைவை ஏற்படுத்துச்சு. சோ இந்த சிதைவு அப்படிங்கறத டினோட் பண்றதுக்கு தான் wreck அப்படிங்கறத நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். ஃபிஃப்த் வேர்ட் tranquil. இதுக்கான மீனிங் calm. சோ ரொம்ப அமைதியானது. இதுக்கான சென்டென்ஸ் the tranquil streets are now filled with crowds of tourists. இதுக்கான அர்த்தம் ரொம்ப அமைதியா இருந்த வீதிகள்லாம் இப்போ சுற்றுலா பயணிகளின் கூட்டத்தினால நிரம்பி இருந்துச்சு. சோ அமைதியா இருந்தது அப்படிங்கறது நோட் பண்றதுக்கு தான் tranquil அப்படிங்கறத யூஸ் பண்ணிருக்கோம். சிக்ஸ்த் வேர்ட் perilous. இதுக்கான மீனிங் dangerous. ரொம்ப ஆபத்தானது. சோ இதுக்கான சென்டென்ஸ் the journey through the jungle was perilous. இதுக்கான மீனிங் காடு வழியாக பயணம் ரொம்ப ஆபத்தானது. சோ இந்த ஆபத்து அப்படிங்கறத டினோட் பண்றதுக்கு தான் நம்ம perilous அப்படிங்கறத யூஸ் பண்ணிருக்கோம். செவன்த் வேர்ட் murky. இதுக்கான மீனிங் dark. சோ ரொம்ப இருண்ட அப்படிங்கறத டினோட் பண்றதுக்கு தான் murky அப்படிங்கறத யூஸ் பண்ணுவோம். இதுக்கான சென்டென்ஸ் the streets went murky due to fog. இதுக்கான மீனிங் வீதிகள்லாம் பனியால இருண்டுச்சு. சோ இந்த இருண்டது அப்படிங்கறதுக்கு டினோட் பண்றதுக்கு murky அப்படின்ற வேர்ட் யூஸ் பண்ணிருக்கோம். எய்த் வேர்ட் luscious. அதுக்கான மீனிங் delicious. சுவையானது அப்படிங்கறத டினோட் பண்றதுக்கு luscious அப்படிங்கற வேர்ட் யூஸ் பண்ணுவோம். இதுக்கான சென்டென்ஸ் as the lunch was very luscious everyone stayed for dinner. சோ மதிய உணவு மிகவும் சுவையா இருந்ததுனால எல்லாரும் நைட் டின்னருக்கு ஸ்டே பண்ணிட்டாங்க. சோ இங்க சுவையா அப்படிங்கறத டினோட் பண்றதுக்கு luscious அப்படிங்கற வேர்ட் யூஸ் பண்ணிருக்கோம். நைன்த் ஒன் flitting. அதுக்கான மீனிங் flying. சோ பறக்கிறது டினோட் பண்றதுக்கு நம்ம flitting அப்படிங்கற வேர்ட் யூஸ் பண்ணுவோம். இதுக்கான சென்டென்ஸ் birds were flitting around in sunshine. இதுக்கான மீனிங் பறவைகள்லாம் சூரிய ஒளியில இங்கேயும் அங்கேயும் பறந்துட்டு இருந்துச்சு. சோ இந்த பறந்துட்டு இருந்ததை நம்ம டினோட் பண்றதுக்கு flitting அப்படின்ற வேர்ட் யூஸ் பண்ணுவோம். 10th வேர்ட் contented. இதுக்கான மீனிங் happy. ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது. இதுக்கான சென்டென்ஸ் he contented himself with his job. இதுக்கான மீனிங் அவர் தனது வேலையில தன்னையே சந்தோஷப்படுத்திக்கிட்டாங்க. சோ சந்தோஷப்படுத்துறது டினோட் பண்றதுக்கு தான் நம்ம contented அப்படிங்கிற வேர்ட் யூஸ் பண்ணிருக்கோம். சோ இந்த வீடியோல நம்ம 10 டிஃபரெண்ட் வேர்ட்ஸ் அதுக்கான மீனிங் and அதை வச்சு சென்டென்ஸ்ல எப்படி ஃப்ரேம் பண்றது அப்படிங்கறத பார்த்தோம். சோ நெக்ஸ்ட் வீடியோல நெக்ஸ்ட் 10 வேர்ட்ஸோட பார்க்கலாம். Thank you so much. நன்றி.